அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களின் பின்னணியில் மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல்கள் மற்றும் உள்ளூர் கப்பல் நிறுவனங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மலேசிய கடல்சார் துறை வெளியிட்ட அறிவிப்பில் கப்பல் இயக்குநர்கள் தங்கள் பயண வழித்தடங்களை மறுபரிசீலனை செய்து சர்வதேச அதிகாரிகள் வெளியிடும் கடல்சார் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் மிக உயர்ந்த அளவிலான செயல்பாட்டு தயார் நிலையை எப்போதும் பேண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை ஹோர்முஸ் நீரிணை வழியாக எந்த கப்பலும் செல்ல அனுமதி இல்லை என்ற தகவல் பரிமாற்றங்களை அனுப்பியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் மற்றும் அரேபிய தீபகற்பத்திற்கு இடையில் அமைந்துள்ள இந்த குறுகிய நீரிணை உலகின் முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி வழித்தடம் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற வளைகுடா எண்ணெய் உற்பத்தியாளர்கள் கல்ஃப் ஆஃப் ஓமன் மற்றும் அரேபியன் சி வழியாக உலக சந்தைகளுடன் இணையும் முக்கிய பாதையாகவும் இது விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரவா மாநிலத்தின் கோத்தா சமாரஹான் பகுதியைச் சேர்ந்த 44 வயது தொழிலாளி ஒருவர் ரேபிஸ் காரணமாக உயிரிழந்துள்ளார். தெருநாய்களுக்கு உணவளித்து வந்த நிலையில் அவருக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சராவா சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் புதன்கிழமை மருத்துவமனையில் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. நாய் அல்லது பூனை கடித்தது அல்லது கீறியது போன்ற குறிப்பிட்ட சம்பவம் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாண்டு பதிவான மனித ரேபிஸ் மரணம் இதுவே முதல் சம்பவமாகும். கடந்த சில ஆண்டுகளாக மாநிலத்தில் சிதறலாக ரேபிஸ் சம்பவங்கள் பதிவாகி உள்ளன. அறிக்கையில் உயிரிழந்தவர் தெருநாய்களுக்கு உணவு வழங்கி அவற்றை வீட்டிற்கு கொண்டு வருவது வழக்கமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் உடல்நல குறைவாக இருந்த சமயத்தில் அவரது வீட்டில் 15 நாய்கள் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று கடந்த பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் இறந்துள்ளது. அதை அண்டை வீட்டார் புதைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 14 நாய்களும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளன. நாய் அல்லது பிற விலங்குகளால் கடிபட்டாலோ, கீறப்பட்டாலோ அல்லது விலங்கின் நாக்கு நீருடன் தொடர்பு ஏற்பட்டாலோ உடனடியாக காயப்பகுதியை சோப்பும் ஓடும் நீரும் கொண்டு குறைந்தது 15 நிமிடங்கள் நன்கு கழுவி அவசர மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்று சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. மேலும் தடுப்பூசி நிலை தெரியாத தெரு விலங்குகளுக்கு உணவளிப்பதையும் தொடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்றும், இறந்த செல்லப்பிராணி அல்லது தெரு விலங்குகளின் உடலை கையாள வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பின் உலக சந்தைகளில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தையும் பொருட்படுத்தாமல் ரோன் 95 ரக பெட்ரோல் விலையை லிட்டருக்கு $1.99 என்ற தற்போதைய மானிய விலையில் தொடர முயற்சி செய்வோம் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சருமான அவர் முக்கியமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கப்பல் போக்குவரத்து பாதையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளால் உலக எண்ணெய் விலை உயர்வின் தாக்கம் மலேசியாவையும் பாதிக்கும் என்று தெரிவித்தார். இருந்தாலும் பூடி 95 திட்டத்தின் கீழ் ரோன் 95 ரக பெட்ரோலின் மானிய விலையை தக்க வைத்திருக்க அரசு உறுதியாக இருப்பதாக கூறினார். விலையை உயர்த்தாமல் தடுக்க அதிகபட்ச முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், ஆனால் சந்தை நிலை தங்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே விலை உயர்வு ஏற்படாது என்று முழுமையாக உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று அவர் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். அதேவேளை முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகள் உற்பத்தியை அதிகரிக்க உறுதி தெரிவித்திருந்தாலும் திங்கட்கிழமை வர்த்தகம் தொடங்கும் போது உலக எண்ணெய் விலை தாறுமாறாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் அதிபர் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் பாஸ் மற்றும் டிஏபி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் இந்த தாக்குதல்கள் சர்வதேச நீதி மற்றும் ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானவை என்று கூறி உலக நாடுகள் ஒன்றுபட்டு கண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். டிஏபி சார்பில் சர்வதேச விவகார செயலாளர் கஸ்தூரி பட்டு உடனடி போர் நிறுத்தம் கோரினார். குறிப்பாக ஒரு பெண்கள் பள்ளியில் 85 மாணவிகள் உயிரிழந்ததாக கூறப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் ரம்ஜா ஜைனுடீன் ஐநா சாசனத்தின் 51வது பிரிவின் கீழ் ஈரானுக்கு தற்காப்பு உரிமை உள்ளதாக கூறி அனைத்து தரப்பும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
நேற்று முன்தினம் உலு குக்கூட்டில் உள்ள ஸ்டேஷன் சஃபோடா வனப்பகுதியில் வேட்டையாட சென்றபோது மரத்திலிருந்து விழுந்து இறந்ததாக கருதப்பட்ட ஒருவர் உண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஃபோடா தோட்ட அலுவலகத்திலிருந்து 5.2 கிலோமீட்டர் தொலைவில் பாதிக்கப்பட்ட 44 வயது நபர் இரவு 7:17 மணிக்கு தரையில் கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர அழைப்பு வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு ஒரு குழு அனுப்பப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் ஷாருடின் மாட் ஹுசைன் தெரிவித்தார். மரணமடைந்தவரின் தலை மற்றும் உடலில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் இருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர் அந்த நேரத்தில் 35 வயது மற்றொரு நபருடன் வேட்டையாடி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோத்தாபிலுட் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக அவர் கூறினார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவருடன் வேட்டையாடிய நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக ஷாருடின் தெரிவித்தார். விசாரணையில் அந்த நபர் ஏதோ ஒரு வகையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் ஒரு துப்பாக்கி மற்றும் சம்பவம் தொடர்பான பல பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். புக்கிஜாலில் உள்ள ஒரு மலிவு விலை அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 4 வயது சிறுவன் இறந்ததற்கு காரணம் குழந்தை புறக்கணிப்பு தானா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 9 மாதங்கள் முதல் 10 வயது வரையிலான 6 குழந்தைகள் வீட்டில் தனியாக விடப்பட்டதாக நம்பப்படும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டதாக செராஸ் காவல்துறை தலைவர் ரோஸ்டி டாவுட் தெரிவித்தார். அவர்களின் தாய் உணவு வாங்க வெளியே சென்றிருப்பது ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். அருகில் உள்ளவர்கள் விரைந்து வந்து மற்ற குழந்தைகளை காப்பாற்றினர். ஆனால் சிறுவன் ஏற்கனவே தீயில் எரிந்து கொண்டிருந்த பிரதான படுக்கை அறைக்குள் சிக்கியதாக ரோஸ்டி தெரிவித்தார். கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அடுக்குமாடி குடியிருப்பின் 80 விழுக்காடு பகுதி அழிந்து விட்டதாக தெரிவித்தது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.